இதுக்கு மேலேயும் நாங்கள் வந்து இதில் நாங்கள் இது இணைஞ்சு செயல்படுறதுல எங்களுக்கு தயக்கம் இருக்குன்னா அதுக்கு வந்து வேறு நோக்கங்கள் தான் இருக்க முடியும். அந்த இடைக்கால நோக்கங்கள் நிறைவேறின உடனே அந்த இயக்கங்கள் தானாக காணாமல் போயிடும். அந்த இயக்கங்கள் வந்து இப்போ திமுகவை ஏற்று தான் இவர் வந்து ஈவிகே சம்பத் வந்தார். அற்புதமான பேச்சாளர். பார்லிமெண்ட்டில் போய் அவர் பேசுனதை கேட்டு நேரு அசந்தே போயிட்டாராம். நீலாம் ஸ்டேட் பாலிட்டிக்ஸில் இருக்க வேண்டிய ஆள் இல்லையா, நீ எல்லாம் அகில இந்திய கட்சிக்கு அரசியலுக்கு வரணும்னு சொன்னோன்னே இவருக்கு ஆசை வந்துருச்சு. தனியாக கட்சி ஆரம்பித்தார், காணாமலே போயிட்டார். சிவாஜி கணேசன் தனியாக கட்சி ஆரம்பித்தார், காணாமலே போயிட்டார். டி ராஜேந்தர் தனியாக கட்சி ஆரம்பித்தார், காணாமலே போயிட்டார். லேட்டஸ்ட்டாக கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்தார். அவர் அந்த பேர் இருக்குது, ஆழ்வார்பேட்டையில் ஆஃபீஸ் வச்சுருக்கிறார், அவ்வளோதான். அந்த பக்கம் போகும்போது தான் தெரியும் தமிழ்நாட்டுடைய ஒரு கட்சி இருக்குன்ட்டு. அது கொஞ்ச நாளில் கரைஞ்சி காணாமல் போயிடும். அப்போ இயற்கையிலேயே களத்திலிருந்து ஒரு தேவை வரணும். அந்த தேவையில் ஒரு அமைப்பு வந்து வளரணும். அந்த தேவையில் ஜமாத்துல் உலமா இன்றைக்கி கருத்துக்களை வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் இந்த அமைப்புக்கு அழிவில்லை.